இஹ்சானு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு இஹ்சானாக இருப்பது. அல்லாஹ்வோடு எப்படி இருப்பது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பெருமானார் கேட்கிற பொழுது ஜிப்ரீல் பதில் சொல்லுகிறார்கள், இஹ்சான் என்று சொன்னால் அன்த அபுதல்லாஹ கஅன்னக தரா இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அல்லாஹ்வை நாம பார்க்கிற மாதிரி தொழுகணும், அல்லது குறைஞ்சபட்சம் அல்லாஹ் நம்ம பார்க்கறாங்கிற நினைப்புல தொழுகணும். இந்த ரெண்டு நினைப்புமே நம்ம தொழுகையில இல்லையே. எந்த தொழுகையிலாவது அல்லாஹ்வை நாம் பார்த்தோமா, அல்லது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுகிறோமா? இந்த ரெண்டு நிலையில் எது வந்தாலும் அல்லாஹு அக்பர், சஹாபாக்களினுடைய தொழுகைக்கு நம்முடைய தொழுகை ஈடாகிவிடும். அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா, அபு துஃபைல் சஹாபாக்களிலேயே கடைசியில் மௌத்தான சஹாபி அபு துஃபைல். முஆவியா ரலியல்லாஹுவை பார்ப்பதற்காக குதிரையிலே செல்கிறார்கள், கீழே விழுந்தார்கள், குதிரை இடறி கீழே விழுந்தார்கள், கால் ஒடிந்து போகிறது. முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆளை வைத்து முஆவியா ரலியல்லாஹு இடத்திலே அழைத்து செல்லப்படுகிறது. வர்ற நேரத்தில் வல்லையே, என்ன ஆச்சோ தெரியல. கடைசியில முஆவியா ரலியல்லாஹு இடத்திலே அழைத்து செல்ல மருத்துவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், இவரின் காலை எடுத்தாக வேண்டும். ஒரு காலை எடுத்தாத்தான் இவர் பொழப்பார், காலை எடுத்தாகும். மருத்துவர்கள் ஆலோசனை கொடுத்தார்கள். அன்னைக்கு அனசீசியாவில இல்ல, மதுதான் அனசீசியா. மதுவை குடித்துக் கொள்ளட்டும், காலை எடுத்து விடுகிறோம். அபு துஃபைல் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எதற்கு மது? நான் தக்பீரை கட்டி தொழுகையில் நிற்கிறேன், என் காலை எடுத்துக் கொள்ளுங்கள். காரணம், அல்லாஹ்வை பார்த்துக் கொண்டு தொழுதார்கள், அல்லாஹ் அவர்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் தொழுதார்கள். அன்பிற்குரியவர்களே, தாத்துரிகா போர்க்களம், பெருமானார் 2 சஹாபிகளை காவலுக்காக வேண்டி மலையின் உச்சியில் நிறுத்துகிறார்கள், அம்பை எறிகிறார்கள். அந்த சஹாபியின் நெஞ்சிலே அம்பு போய் தைக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அம்பு தைத்த வேதனை தெரியவில்லை, சூரத்துல் கஹ்ஃபை முடிக்க வேண்டுமே என்று ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க நமக்கு பள்ளி விழுந்தாலே பள்ளி உள்ள பதறி போயிடுது. கடைசியில வந்து ஒரு பள்ளி விழுந்திருக்கும். அது இஹ்சான் மஅல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ்வோடு இஹ்சானாக இருப்பது என்று சொன்னால், அல்லாஹ்வோடு ஐக்கியமாகி தொழுதல்.